ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாபின். சோ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து போக்குவரத்து துறையில இருந்து டிரைவர் போஸ்டிங், கண்ட்ராக்டர் போஸ்டிங், டிரைவர் கம் கண்ட்ராக்டர் போஸ்டிங், இன்ஜினியரிங் போஸ்டிங், டெக்னிக்கல் ஸ்டாஃப் போஸ்டிங். சோ இந்த 5 போஸ்டிங்களுக்கும் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கான தகுதி அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. சோ சில நண்பர்கள் நான் டிரைவர் லைசன்ஸ் வச்சிருக்கேன், சோ கண்ட்ராக்டர் லைசன்ஸ் வச்சிருக்கேன், நான் கண்ட்ராக்டருக்கு மட்டும் தனியா அப்ளை பண்ண முடியுமா, டிரைவருக்கு மட்டும் தனியா அப்ளை பண்ண முடியுமா, இல்ல எனக்கு 2 லைசன்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. சோ இதுல உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்காகத்தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்பளே இப்ப நம்ம குயிக்கா என்னென்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம், அதுக்கான தகுதி அடிப்படை என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெயினான காமன் தகுதி அடிப்படை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 24 வயசு பாத்தீங்கன்னா பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓசி கேட்டகரியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு பூர்த்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், சீர்மரபினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி. சோ இந்த கேஸ்ட் வாரியர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 45 வயசு மிகவும் பாத்தீங்கன்னா பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்ப முன்னாள் ராணுவத்தினரா இருக்கீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரி அப் டு 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சோ இதர வகுப்பினர் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டினா அப் டு 55 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், தமிழ் எழுத படிக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமான தகுதி அப்படின்னா டிரைவர் போஸ்டிங் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நீங்க தனியாவே அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஓட்டு உரிமம் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி இப்ப நீங்க கண்ட்ராக்டர் போஸ்டிங் அப்ளை பண்றீங்க, தனியா அப்ளை பண்ணா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா தனியா லைசன்ஸ் எடுத்துக்கணும். சோ டிரைவர் கம் கண்ட்ராக்டர் அந்த போஸ்டிங் இருக்குது அப்படின்னா சோ அதுக்கு நீங்க 2 லைசன்ஸுமே நீங்க எடுத்திருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் 18 மாதங்கள் ஓட்டிருக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இதுக்கான உயரம் எந்த அளவுக்கு இருக்கணும், எடை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயரம் 160 சென்டிமீட்டர் மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் பாத்தீங்கன்னா 50 கிலோவாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை எப்படி அப்ளை பண்ணலாம், இதோடைய நோட்டிபிகேஷன் எந்த வெப்சைட்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இது ஓல்டு நோட்டிபிகேஷன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய அப்டேட் தான் இது. சோ arasbus.tn.gov.in இருந்து தான் சோ ஓல்டு நோட்டிபிகேஷன் கொடுத்ததுங்க. சோ அதுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். சோ இப்ப கரண்ட்ல டிஎன்பிசில இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்களா இல்ல டைரக்டா டிஎன்எஸ்டிசில இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. கண்டிப்பா அப்டேட் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு நாங்க வீடியோ எடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்ப எஸ்சி எஸ்டி இருக்கீங்க அப்படின்னா 590 ரூபாய் பிளஸ் 18% ஜிஎஸ்டியோட நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இது 2022ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய அப்டேட் தான் இது. சோ இப்ப கரண்ட்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. சோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த டைம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இதே அதர் கேஸ்டா இருக்கீங்க அப்படின்னா 1150 ரூபாய் பிளஸ் இதுலயே பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இது எந்த முறையில எடுக்க போறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, நேர்முக தேர்வு, அதாவது ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், பிராக்டிகல் டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். சோ இந்த மூன்றின் அடிப்படையில தான் எடுக்க போறதா சொல்லிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்கன்னா எந்த காரணத்துக்கும் பாத்தீங்கன்னா திரும்ப வழங்கப்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓல்டு நோட்டிபிகேஷனவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தனித்தனி டீடைல்ஸா கொடுத்திருக்காங்க. அதை நம்ம இப்ப ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்மள இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது ஓல்டு நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங், டிரைவர் கம் கண்டக்டர் அண்ட் அதர் போஸ்டிங்ஸ்க்கு எல்லாம் இங்க ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க.
சோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ இது 2022ஆம் ஆண்டுல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் லிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கீங்க. சோ இதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ இந்த இயருக்கு வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்குது, அதுல வந்து அந்த 2278 காலி பணியிடங்களை எப்படி நிரப்ப போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா பார்த்துக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துடைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண போறேன். சோ அதோடைய அடிஷனல் ப்ரூஃபோட சோ டிரைவர் போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமா தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே மாதிரி வந்து டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். 18 மாசம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் வாங்கியிருக்கணும், வேலிட் சர்டிபிகேட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேலிட் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். இதுக்கான ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர், 48 கிலோ வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 24 வயசுல இருந்து ஓசி கேட்டீங்கன்னா அப் டு 40 வயசு வரைக்கும், எம்பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி வந்தீங்கன்னா அப் டு 45 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிகல் டெஸ்ட் அடிப்படையில வந்து எடுக்க போறதா வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சம்பளம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து 17,700 முதல் 56,200 வரை வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் டிரைவர் கம் கண்டக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் 10th முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த டிரைவர் கம் போஸ்ட் கண்டக்டர் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸும் ரெண்டுமே இருக்கணும். 18 மாசம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிபிகேட் ரொம்ப 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 மேண்டேட்டரிங்க. 2 போஸ்டிங்குமே வாங்காதவங்க இப்பவே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் பேட்ச் வேலிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், 50 கிலோ கண்டிப்பா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஐ சைட், அதாவது உங்களுடைய கண் பார்வை வந்து நல்லா பிசிக்கலா இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா கண்டக்டர் போஸ்டிங்னால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரிட்டன் எழுதுறதுக்கு சோ அந்த கவுண்டிங் எழுதுறதுக்குலாம் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து கண் பார்வை முக்கியமா வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்டிங்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 24 ஹவர்ஸ் சோ ஒர்க்கிங்கா இருக்கும். சோ லாங் டைம் போற அந்த டிராவலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17,700 முதல் ஸ்டார்ட் பண்ணி 56,200 வரை வந்து சம்பளம் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான அப்டேட் தாங்க வந்து இப்ப நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்து காமிச்சிருக்கேன் ப்ரூஃபா. சோ இதோடைய ஒரிஜினல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணதுக்கு கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ்டிசில இருந்து வரக்கூடிய ஒரிஜினல் நோட்டிபிகேஷன் எப்ப வந்ததுமோ உடனே வந்து சேரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்குக்கான ஒரு ஆன்சரா இந்த வீடியோ இருக்கிறதுக்காக தான் நம்ம மேக் பண்ணிருக்கோம். So thank you friends, thank you so much, all the best for your career.